வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ டிசைன் வந்து போட போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். அதை பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் இதை பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடியது தான். ரொம்பவே ஈஸியாக இதில் வந்து போட்டுடலாம். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட முடியும். ஃப்ளவர் வாஸ் செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து பர்ஸ் செய்யலாம், இல்லை வந்து இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேபிள் விரிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது போடுறதுக்கு நமக்கு தேவையானது வெறும் உள்ளன் நூல் மட்டும்தான். நான் வந்து 2 கலரில் உள்ளன் நூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து இது போடுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நியூ டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஜிக்ஸாக் டிசைன் வந்து போட போகிறேன். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ளன் நூல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ்லாம் உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய கேட்லாகில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கேன்வாஸ் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் ஒயர்கள், அதுக்கப்புறம் வந்து குரோஷா ஒயர்கள், மேக்ரம் கார்ட்ஸ், இது மாதிரி எது தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரியான நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ்களுக்கு எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து இந்த ஊசியில் வந்து டபிளாக வந்து நீங்கள் நூலை கோர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் நூலை வந்து ஊசியில் கோர்த்துடுறேன். இந்த மாதிரி டபிளாக கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க எண்டில். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக நம்ம வந்து ஊசியை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்த பின்னாடி நம்ம வந்து 3 ஹோல் வந்து கவுண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3ஆவது ஹோலில் உள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து அடுத்த ரோவில் வந்து ஒரு ஹோல் விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். இதிலிருந்து நம்ம 3 ஹோல் தள்ளி உள்ளே விடலாம். இனி அடுத்த ரோவில் வந்து 3ஆவது ஹோல்குள்ளே வெளியே எடுத்துடலாம். இங்கிருந்து 3 ஹோல் வந்து கவுண்ட் பண்ணி உள்ளே விடலாம். இதே மாதிரி நம்ம வந்து 7 லைன்ஸ் வந்து போட்டு வரணும். இந்த லைனில் வந்து 4th ஹோலில் வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து 7 லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டேன். இந்த மாதிரி க்ராஸாக நான் போட்டு வந்திருக்கேன். இனி வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம கொண்டு வரலாம். இனி அடுத்து இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஹோல் வந்து கம்மியாக நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து 3 ஹோல் வழியாக உள்ள விடலாம். அடுத்து வந்து இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இந்த 3 ஹோல் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து சென்டர் ஹோல் வழியாக அடுத்த ரோலை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி நான் வி ஷேப் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து இதே மாதிரி இந்த இடத்துலையும் வி ஷேப் போடலாம். இதுவும் அதே போல் இந்த 3 ஹோலுக்கும் சென்டரில் நம்ம வந்து ஊசி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு 3 ஹோல் தள்ளி உள்ளே விடலாம்.
இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து பர்பிள் கலரில் வந்து நம்ம போடலாம். பர்பிள் கலர்லேயும் அதே மாதிரி ரெட்டை நூலாக போட்டு நாட் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து இந்த நாட்டில் இந்த ஹோலில் நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் 3 ஹோல் தள்ளி நம்ம வந்து உள்ளே விடலாம். இனி அடுத்து இந்த ஹோலில் வந்து வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போட்டு வாங்க. ஒவ்வொரு லைனுமே வந்து 3 ஹோலில் நம்ம வந்து போட்டு வரணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக வரும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து பர்பிள் கலரில் நான் வந்து ஒரு ஜிக்ஸாக் டிசைன் போட்டேன். இதுக்கு மேலே இனி ஆரஞ்சு கலரில் போடலாம்.
இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் நம்ம போட்டதில் இந்த ஷேப் கிடச்சிருக்கு. இனி வந்து இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்பிள் கலரில் இந்த இடத்துலையும் ஒரு ஜிக்ஸாக் ஷேப் வந்து நம்ம போட்டுடலாம். சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 2 ஹோல் தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் இடத்துல மட்டும் நம்ம வந்து 2 ஹோலில் மட்டும் போடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டேன். அடுத்து வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி 3 ஹோலில் வந்து நம்ம போட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு வந்து 3 ஹோல் இருக்குது. இனி அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். 1 2 3. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. இப்போ ஒரு லைன் வந்து பர்பிள் கலரில் நான் இந்த மாதிரி போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மீதம் இருக்கிற டைமண்ட் ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் ரெட்டை நூலை நான் வந்து போட்டிருக்கேன். எண்டிங்கில் நாட் போட்டேன். இனி வந்து இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம 3 போட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து ஃபினிஷ் பண்ணால் இந்த மாதிரி டிசைனில் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்காகவும் இல்லை பர்ஸாகவும் இல்லை டேபிள் மேட்டாகவும் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்காக போடும்போது உள்ள லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிக்கணும். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் வந்து தொடர்ந்து போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.